பானுபிரியா ஒரு நல்ல நடிகை என்பதையும் தாண்டி ஒரு மிக சிறந்த பரதநாட்டிய கலைஞர். என்னதான் ஆந்திராவில் பிறந்திருந்தாலும் தமிழ் மொழியை நன்கு கற்றுக்கொண்டு 1983 மெல்ல பேசுங்க என்ற திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமால அறிமுகம் ஆனவங்க. 80-90 காலகட்டத்தில் மிகவும் சுறுசுறுப்பான நடிகையா வளம் வந்தாங்க. கருப்பான நிறமும் முட்டை கண்ணும் வசீகரமான தோற்றமும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இவரோட வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு பூகம்பம் நடந்துச்சு. 1998 ஆதர்ஸ் என்ற கிராபிக் டிசைனரை திருமணம் செஞ்சுக்கிட்டு 7 வருஷம் அமெரிக்காவில் இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகளும் தொலைக்காட்சி தொடர்பில் நடிக்க பல வாய்ப்புகள் வந்துச்சு. இதற்கு கணவர் முட்டுக்கட்டை போடவே அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து நடந்துருச்சுன்னு பல பத்திரிகைகளை செய்தி வந்துச்சு. இதனால மனமுடைஞ்ச பானுபிரியா சில காலகட்டத்தில் ஞாபக மருதியும் வந்தது. அந்த கொடிய நோயில பாதிக்கப்பட்ட அவங்க அந்த காலகட்டத்திலே கணவரும் மறைஞ்சு போக தான் ஒரே மகளுக்காக தனது வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராங்க இந்த பானுபிரியா.